பாசமிகு மேச ராசி மேச லக்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நாம காதலும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற தலைப்பை பத்தி பார்க்க போறோம். அதாவது தோராயமா மேச லக்னக்காரர்களுக்கும் மேச ராசிக்காரர்களுக்கும் அவருடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது அந்த ராசியோட பேசிக் அமைப்பு மற்றும் அனுபவத்துல பல பேர்கிட்ட பார்த்த உண்மைகள். ஆனா 5ஆம் இடத்துல கிரகங்கள் நின்ற அமைப்பை பொறுத்தும் 7ஆம் இடத்துல கிரகங்கள் நின்ற அமைப்பை பொறுத்தும் இது கொஞ்சம் மாறும். இருந்தாலும் அடிப்படை இதுல இருந்து தான் மாறும். இந்த மேச ராசி லக்னக்காரர்கள் காதல் விவகாரங்கள்ல ரகசியமா செயல்படுவாங்களா, மறைமுகமா செயல்படுவாங்களா? மேச ராசி லக்னக்காரங்க காதல் விவகாரங்கள்ல வெளிப்படையாக தான் செயல்படுவாங்க. அதுல ரகசியமா அவங்ககிட்ட இருக்காது, மறைமுகமும் இருக்காது. அது மாதிரி போல்டா தான் செயல்படுவாங்க. இவங்க காதல் விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்களா, இல்ல ஆர்வம் குறைஞ்சவங்களா இருப்பாங்களா? இவங்களுக்கு காதல்ல ரொம்ப ஆர்வம் அதிகம் இருக்குமா? ஆமா, இவங்களுக்கு காதல் விவகாரங்கள் ரொம்ப அதிக ஆர்வம் இருக்கும். மற்றும் அதுல ரொம்ப சுதந்திரமா செயல்படணும்னு நினைப்பாங்க. காதல் விவகாரம் என்னுடைய சுதந்திரம், அது அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. அதுல யார் இவங்க தான், அந்த உரிமை தான் இவங்களுக்கு மெயின். என்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதா. நானை பார்த்து அதான் தான் செய்வேன், நான் பார்த்து அதான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறது அந்த மேச ராசி லக்னக்காரங்களோட ஒரு தனிப்பட்ட குணமே. அதனால காதல் விவகாரங்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, சுதந்திரமாவும் செயல்படுவாங்க. இந்த மேச ராசி லக்னக்காரர்களை எதிர்பாலினத்தவருக்கு பிடிக்குமா? அவங்க இவங்களை விரும்புவாங்களா? இவங்க குணம் இவங்க குணமும் இவங்க சுபாவமே எதிர்பாலினத்தவரை ஈர்க்கணும். அதுதான் இவங்களோட குணமே. எதிர்பாலத்தினர் ஈர்க்கிற மாதிரியே தான் இவங்களோட செயல்கள் நடவடிக்கை பூரா இருக்கும். இவங்க எதையோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்காங்கன்னு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்கன்னா, அவங்க தன்னுடைய பாலினத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா பேசிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா அது ஈர்ப்பு யாரோ ஒருத்தர் ஈர்க்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க எதிர்பாலத்தோட பழகுவாங்க. அது இவங்களுடைய இயற்கையான சுபாவம், இயற்கையான குணம். இவங்களுடைய காதல் ரொம்ப அமைதியா போகுமா, இல்ல சாகசங்கள் நிறைய இருக்குமா? காதல்னாவே சாகசம் நிறைய இருக்கணும்ல, அது மாதிரி இவங்க அமைதியான காதலா அல்லது சாகச காதலா? நிறைய சாகசம் இருக்கும். பல சாகசம் பண்ணி எதிர்பாலினத்தோடு ஈர்க்கக்கூடியவங்க இவங்கதான். பல சாகசம் இருக்கும், உயிர் துணிஞ்ச சாகசம் கூட நிறைய இருக்கும். அது மாதிரி பல சாகசங்கள் புரிந்து காதலை இவங்க நிலைநிறுத்திக்கூடிய தன்மையுடையவங்க. இந்த மேச லக்ன ராசிக்காரங்க காதல்ல குறிப்பா எதை விரும்புவாங்க? இவங்க தாங்கிட்ட பழகிறவங்க தன் மேல நிலையான அன்பு வைத்திருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. அதை பார்த்துதான் அவங்கள விரும்புவாங்க. நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய வச்சுக்குவாங்க. ஆனா அந்த பழகுற தன்மை நிலையான அன்பு வைத்திருக்காங்களா, நிலையான விருப்பம் வைத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்துதான் அவங்கள காதலரா தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க காதல்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இவங்க காதல் விவகாரத்துல வரக்கூடிய ஊழல்கள், பிரச்சனைகள் என்ன? இவங்க காதல்ல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இவங்களை லவ் பண்றவங்க இவங்க ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க. தன்னை காதலிப்பவர்களை மிக்க அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடத்துல இருக்கும். இதனால அடிக்கடி அந்த காதல்ல பிரச்சனை வரும். அதனால இவங்க தன்னை காதலிப்பவர்களை அதிகாரம் பண்ணுங்கிற எண்ணத்தை விட்டுறணும். அவங்களுக்கு சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைன்னா காதலிலேயே அது கட்டாயிடும். அதனால அந்த இடத்துல இவங்க காதலிப்பவர்களை தான் அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுறணும். இவர்கள் காதல்ல ஒரு சோதனைகள் என்ன? இவங்க பொறுமையா இருக்கணும், பொறுமையை கடைபிடிக்கணும். ரொம்ப டக்குன்னு முதல்ல அப்படியே லேசா பழகி ஒரு இடம் பிடிச்சோன்னா பொறுமையை விட்டுருவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க. உணர்ச்சி வசப்படாம இருக்கணும்.
அந்த காதல் வந்து திருமணத்துக்கு முன்னே காமமா மாறாம இவங்க பாத்துக்கணும். இதே அவங்க காதலோட சோதனை. காதல் வந்து பொறுமையா இருக்கணும், உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். காதல்ங்கிறது திருமணத்துக்கு முன்பாவே காமமா மாறாம பாத்துக்கணும். இத மூணையும் இவங்க கவனமா செயல்படணும். இந்த மேச ராசி மேச லக்னக்காரங்க காதல்ல வந்து வெற்றி அதிகமா இருக்குமா? இவருடைய காதல் வெற்றி பெறுமா? ஆமா, இவங்க காதல்ல வந்து வெற்றி உள்ளவங்க. இவர்கள் காதல் வந்து வெற்றி அதிகமா பெறக்கூடியவங்க. அதற்கு தக்க வாழ்க்கை துணைவர்களை இவங்க அமைச்சுக்கணும். இவங்க வந்து தன்னை காதலிக்கிற வாழ்க்கை துணையை அமைச்சுக்கலன்னா வாழ்க்கையை உங்களுக்கு இருட்டு போயிடும். இவங்க காதல் அந்த வெற்றி எதிர்பார்ப்பாங்க, அது கடைசி வரைக்கும் இருக்கணும்னு விரும்புவாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணைவரை வந்து இவங்க அமைச்சுக்கணும். இந்த மேச ராசி லக்னக்காரர்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து எல்லா வசதிகளும் பெற்று அனைத்து இன்ப சுகங்களையும் அடையணும் அப்படிங்கிற ஆவல் அதிகமா இருக்குமா? வாழ்க்கையில எல்லா வசதியும் பெறணும், எல்லா இன்ப சுகங்களையும் ஒண்ணு விடாம அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமா இவங்கிட்ட இருக்குமா? ஆமா, எல்லா வசதியோடையும் நம்ம வாழணும், எல்லா இன்ப சுகத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க தான் இவங்க. அது சாத்தியப்படுமா? இவங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிலைமை வந்து அதுக்கு வந்து இடம் தராது. அந்த ஆசை மனசுக்குள்ள இருக்கும், ஆனா அவங்க வாழ்க்கை முறை வந்து அன்றாட வாழ்க்கை முறை வந்து வேறையா இருக்கும். இவனோட அன்றாட வாழ்க்கை முறை வந்து அதற்கு வந்து இடம் தராது. இந்த மேச ராசி மேச லக்னக்காரங்க அன்றாட வாழ்க்கை முறை இவங்களுக்கு வந்து இவங்க நினைச்ச மாதிரி இன்ப சுகங்களை அனுபவிக்க முடியாம பண்ணிடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படின்னா இவங்க இன்ப சுகங்களை அனுபவிக்க முடியாம போயிடுமா? இல்ல, சில சமயங்கள்ல தானா அதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் தானா ஏற்படும். ஆனா இவங்க எப்பவுமே ஒரு கவனக்குறைவா உள்ளவங்க, அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த கவனக்குறைவுனால அதை நழுவு விட்டுருவாங்க. அந்த இன்ப சுகங்களுக்கு உண்டான வாய்ப்பை நழுவு விட்டுட்டு அப்புறமா பின்னாடி வருத்துவாங்க. இதை சரியா புரிஞ்சு, இது நமக்குன்னு ஆண்டவன் கரெக்டா நேரத்தை வந்து பிக்ஸ் பண்ணிருக்கா, ஒதுக்கி கொடுத்துருக்கான்னு புரிஞ்சு அந்த நேரத்துல கவனக்குறைவா இருக்கக்கூடாது. இவங்க அன்றாட வாழ்க்கைக்கு நல்ல காதலிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும், இன்ப சுகமா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா இந்த சந்தர்ப்ப சொல்ல வரும்போது இவங்க அன்றாட வாழ்க்கை முறையில வந்து ரொம்ப தீவிரமா போய் அதை நழுவு விட்டுருவாங்க. அதை இவங்க புரிஞ்சு நடந்துக்கணும். சரி, இன்பம் போயிடுச்சு, நழுவு விட்டுட்டோம், துன்பம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக வருத்தப்படுறவங்களா இவங்க? அதுக்கெல்லாம் இவங்க வருத்தப்படவே மாட்டாங்க. இவங்க வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமா நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். இன்பமும் ஒண்ணுதான், துன்பமும் ஒண்ணுதான், அது மாதிரி நினைக்கணும். எவ்வளவு உயர்ந்த குணம் பாருங்க, ஒரு பெரிய ரிஷிகளுக்கு சித்தர்களுக்கு உண்டான குணம். ஆனா இவங்க சித்தர்கள் கிடையாது, இவங்க ரிஷியும் கிடையாது. இருந்தாலும் அந்த குணம் பாருங்க, இன்ப துன்பத்தை வந்து சரிசமமா தான் பாவிப்பாங்க. அது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம். இந்த மேச ராசி லக்னக்காரங்க யார திருமணம் செஞ்சுக்கிட்டா நகைச்சுவை உணர்வா, ஏன்னா இவங்க நகைச்சுவை உணர்வு உள்ளவங்க. இவங்க யார திருமணம் செஞ்சுட்டா நகைச்சுவை உணர்வாகவும் சுதந்திர போக்கு உள்ளவங்க, அதனால சுதந்திரமாகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். யார திருமணம் செய்து கொண்டால் நகைச்சுவை உணர்வாகவும் சுதந்திரமாகவும் புத்திசாலியாகவும் இருப்பார்கள். இது மூணு இவங்களுக்கு தேவைப்படுற குணம். இவங்க தன்னுடைய ராசி லக்னத்தை, மேச ராசி மேச லக்னத்தை சேர்ந்தவங்களை எதிர்பாலினத்தவரை திருமணம் செய்துக்கிட்டா, தன்னுடைய ராசி லக்னம் சேர்ந்த எதிர்பாலினத்தவரை திருமணம் செய்துக்கிட்டா இவங்க வாழ்க்கை ரொம்ப நகைச்சுவையாகவும் ரொம்ப சுதந்திரமாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். மேச ராசி கெட்டு போயிருக்கு, அப்படி இருந்தா அவங்களோட குணம் எப்படி இருக்கும்? மேச ராசி லக்னம் கெட்டு போயிருந்தா அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப மிதமிஞ்சிய கர்வமா இருப்பாங்க. அவங்க பேச்சே கர்வமா இருக்கும், அவங்களோட முகமே கர்வத்தை காமிக்கும், அவங்க தோற்றமே கர்வத்தை காமிக்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமான தற்பெருமை உடையவர்களா இருப்பாங்க. குடும்பத்திலையும் சரி வெளியும் சரி இவங்களுடைய தற்பெருமை இவங்களே சுய தப்பட்டம் அடிச்சுக்குவாங்க. குறிப்பா இவங்க வந்து திருமணம் ஆனவாட்டி கூட தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு பாத்தீங்களா, அதோட பெருமையை பத்தியே எப்பவும் உயர்வாகும். அந்த மாதிரி எதுவும் இல்ல, எங்க வீடு மாதிரி எதுவும் வராதிங்க, அது மாதிரிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அது போல வேற எந்த குடும்பமும் இல்ல
அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து ராசி கட்டுறதா அவங்க திருமண வாழ்க்கையில வாழ்க்கப்பட்டு போன இடத்துல மிதமிஞ்சிய கர்வத்தை காமிப்பாங்க, தற்பெருமை காமிப்பாங்க, சுயத்தப்பட்டம் அடிச்சுக்குவாங்க, தான் பிறந்த வீட்டின் பெருமையே பேசிட்டு இருப்பாங்க. இவருடைய ராசி அல்லது லக்னம் கிட்ட இருந்தா வாழ்க்கை துணைவர் எப்படி இவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைவர் தன்னை பத்தி எப்ப கவனிச்சுக்கணும், தன்னையே கவனிச்சுக்கணும், தன்னுடைய பெருமையே பேசணும், தன்னுடைய உயர்வையே பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ராசி லக்னம் கிட்ட இருந்தா. சரி, இவங்க வாழ்க்கை துணைவர் வந்து இவங்களையும் புகழ்ந்து பேசிட்டு மத்தவங்களையும் புகழ்ந்து பேசலாம்ல, அதுல இவங்களுக்கு என்ன வருத்தம்? உங்களுக்கு தேவை என்ன? உங்களை புகழ்ந்து பேசணும், அதான் சரி உங்களை புகழ்ந்து பேசிடுறோம். மத்தவங்களையும் புகழ்ந்து பேசலாமா? மத்தவங்களை புகழ்ந்து பேசுறது குறிப்பா அது இவங்க முன்னிலையில, இவங்க வாழ்க்கை துணைவர் இவங்க முன்னிலையில மத்தவங்களை புகழ்ந்து பேசுறது இவங்களுக்கு அறவே பிடிக்காது. அதனால இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் தெரிஞ்சுக்கணும். அப்போதைக்கு பெருந்தன்மையா இருப்பாங்க, ஆனா இவங்க முன்னாடி மத்தவங்களை புகழ்ந்து பேசினா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால இவங்களுக்கு வாழ்க்கை துணைவரும் அமையறவங்க இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க ராசி லக்னம் நல்லா இருக்குன்னு வச்சுங்க, அப்ப அடுத்தவங்களை எப்படி இவங்க உபசரிக்க குணம் உள்ளவங்களா? உபசரிப்பாங்களா? இவங்க ராசி லக்னம் நல்லா இருந்தா நல்ல விருந்து வைப்பாங்க, நல்ல உபசரிப்பு குணம் உடலா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான குணம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்க யாரை விரும்புவாங்க? தன்னை யார் மதிக்கிறாங்களோ அவங்களதான் இவங்க விரும்புவாங்க. ஏற்கனவே கூட சொன்னேன், இதனால குறிப்பா ஞாபகம் வச்சு இவங்களோட மதிக்கணும். இவங்களை மதிச்சா அவங்கள இவங்க விரும்புவாங்க. இந்த மேச ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க ஒரு சாதாரண ஆளை மணக்க வேண்டி வந்துருது. வசதியில, படிப்புல, தோற்றத்துல எல்லாத்துலயும் ஒரு எளிமையான நபரை வந்து இவங்க அதை விட அதிகம், இவங்களோட குறைவானவர் அவங்க, அவங்கள மணக்க வேண்டி வந்துருது, அவங்கள திருமணம் செய்ய வேண்டி வந்துருது. அப்ப எப்படி நடந்துக்குவாங்க? இவங்க ரொம்ப அதிக வலிமை உடையவர்களாகவும் எல்லா விஷயத்திலும் வாழ்க்கை துணைவரை வந்து அடக்கி ஆளணும்னு நினைப்பேன். இந்த அடக்கி ஆள்றது வந்து இவங்களுடைய குணம். அது எப்படி இருந்தாலும் மற்றவங்களை அடக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான வாழ்க்கை துணைவர் அமைஞ்சிட்டாங்க, இவங்களை மீற முடியல, இவங்களை படிப்புல மீற முடியல, வசதியில மீற முடியல, இவங்களை வந்து தோற்றத்துல மீற முடியல, குடும்ப சூழ்நிலை மீற முடியல, அது மாதிரி அமைஞ்சிக்கிட்டாங்கன்னா இவங்களை ரொம்ப அவங்களை அடக்கி அடக்கி வைப்பாங்க. அந்த அடக்கணுங்கிறது இவங்களுடைய இயல்பான குணம். இவங்ககிட்ட வந்து பண வலிமை, உடல் வலிமை, அறிவு வலிமை, இது மூணு குறைஞ்ச ஒரு சாதாரண வாழ்க்கை துணைவர் வந்து இவங்களுக்கு அமைஞ்சிட்டா அவங்க இவங்களை எப்படி சமாளிக்கணும்? இவங்களுடைய முரட்டு குணம் இருக்கு பாத்தீங்களா, அதை சமாளிக்க அவங்க பொறுமையா இருக்கணும், தந்திரமா இருக்கணும். பொறுமையும் தந்திரத்தையும் வச்சு செயல்பட்டா இவங்களை சமாளிச்சிடலாம். இவங்களை சமாளிக்கணும்னா இவங்களோட நம்ம பண வலிமை குறைவா இருக்கும், உடல் வலிமை குறைவா இருக்கும், அறிவு வலிமை குறைவா இருக்கும்னு சொல்லிட்டு வாழ்க்கை துணைவர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களை பொறுமையாவும் தந்திரமாவும் செயல்பட்டாங்கன்னா இவங்களை சமாளிச்சிடலாம். இந்த மேச ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க வேற எந்த ராசிகளை சேர்ந்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்கள்ட்ட நல்லா ஒத்து போவாங்க. இவங்க சிம்மம் அல்லது தனுசு, இந்த ராசி லக்னத்தை சேர்ந்தவங்கள, இவங்களோட ராசி லக்னமும் அதை சேர்ந்தது. மேஷம், சிம்மம், தனுசு ராசி லக்னத்தை சேர்ந்தவங்கள இவங்க திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒத்து போயிடுவாங்க. இவங்களுக்குள்ள போராட்டமே வராது. அவங்க இவங்களை அடக்க பார்க்க மாட்டாங்க, இவங்க அவங்களை அடக்க பார்க்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் சரிசமமா ஒத்து போயிடுவாங்க. சரி, துலாம், மிதுனம், கும்பராசிக்காரங்க இருக்காங்க, அவங்களை இவங்க திருமணம் செஞ்சுட்டா எப்படி இருக்கும்? துலாம், மிதுனம், கும்பராசிக்காரர்களுக்கு இவங்க திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்ககிட்ட பிரச்சனை எல்லாம் அதை வச்சுக்க மாட்டாங்க. அந்த மேஷம், சிம்மம், தனுசு அளவுக்கு அந்த ஒத்து போற தன்மை குறைவா இருந்தாலும் இவங்கிட்ட வந்து துலாம், மிதுனம், கும்பத்துல வந்து இவங்க பிரச்சனை வச்சுக்க மாட்டாங்க. ஆனா குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த துலாம் ராசிக்காரர்கள் வந்து இவங்க மேல அதிக ஈர்ப்பா இருப்பாங்க. எப்பவுமே நிறைய மேச ராசியை சேர்ந்தவங்க, துலாம் ராசி சேர்ந்தவங்க காதல் விவகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மேச ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க துலாம் ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க வந்து இயல்பாவே காதல் உணர்வு ஏற்படும். துலாம் ராசிக்காரருக்கும் மேச ராசி லக்னத்தை பார்க்கும்போது இயல்பாக காதல் உணர்வு ஏற்படும். அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும். அவங்க ஒன்னும் பெரிய சிறந்த கேரக்டர் இல்லைன்னா கூட இவங்களுக்கு அவங்களை பார்த்தோன்னே ஈர்ப்பு வந்துடும். அதிக ஈர்ப்பா இருப்பாங்க துலா ராசிக்காரங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, இவங்க துலாம் ராசிக்காரரை மட்டும் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா
எப்பேற்பட்ட சூழ்நிலையும் இவங்களுக்கு அனுசரணையா தான் போவாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி குணமா இருந்தாலும் சரி, மேச ராசி லக்னத்திட்ட துலாம் ராசி லக்னம் வாழ்க்கப்பட்டாங்கன்னா அனுசரிச்சு போவாங்க. வாழ்க்கை ரொம்ப அமைதியா போகும். இவங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை துணவர்கிட்ட, இந்த மேச ராசி இந்த மேச லக்னம் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணவர்கிட்ட அதிக விருப்பை காட்டுவாங்களா, வெறுப்பை காட்டுவாங்களா? விருப்பத்தை காட்டுவாங்களா, வெறுப்பை காட்டுவாங்களா? இவங்களுக்கு ஒரு இயல்பா ஒரு குணம் என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கை துணைவர் வந்து தன்னை ரொம்ப விரும்புறாங்க அப்படிங்கிறத அவங்க நிரூபிப்பாங்க. நாம மிகவும் விருப்பப்படும் வாழ்க்கை துணைவர், தன் வாழ்க்கை துணைவரால் நம்ம விருப்பப்படக்கூடிய வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கே பார்ப்பாங்க. இது இவங்களுடைய குணம். இவங்க எந்த மாதிரி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பாங்க? இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து அழகாவும் இருக்கணும், சாதாரணமாவும் இருக்கணும், கெட்டிக்காரத்தனமா இருக்கணும், நல்லவங்களாவும் இருக்கணும். இது போல வாழ்க்கை துணை வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மேச ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க வந்து அழகா இருக்கணும், ஆனா சாதாரணமா இருக்கணும், கெட்டிக்காரத்தனமா இருக்கணும், ஆனா நல்லவங்களா இருக்கணும். அது போல வாழ்க்கை துணை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மேச ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க இயல்பா முரட்டு குணம் உள்ளவங்க. ஏன்னா இந்த ராசியை முரட்டு ராசி. ஆனா எந்தெந்த நேரத்துல இவங்க அந்த குணத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. இவங்க அந்த குணத்துக்கு சம்பந்தமே இல்லாம திடீர்னு அப்படியே உற்சாகமா சில நேரத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு உற்சாகம் வந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்துல ரொம்ப நல்லவங்களா நடந்துக்குவாங்க, ரொம்ப பெருந்தன்மை உள்ளவங்களா நடந்துக்குவாங்க. அதனால இவங்களை எப்பவுமே உற்சாகமாவே நம்ம வச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லவங்களாவும் ரொம்ப பெருந்தன்மை உள்ளவங்களாவும் இருப்பாங்க, தொடர்ந்து இருப்பாங்க. இவங்களை இந்த மேச ராசி லக்னத்தை வாழ்க்கை துணையாக அடைந்தவர்கள் சேமிப்பை கடைபிடிக்கணுமா, பொருளாதாரத்துல சேமிப்பா இருக்கணுமா? ஆமா, அவசியம் சேமிப்பை கடைபிடிக்கணும். ஏன்னா இவங்களோட குணம் என்ன தெரியுமா? மேச ராசி லக்ன குணம், கையில பணமே இல்லாம முன்கூட்டியே திட்டமும் போடாம உணர்ச்சி வேகம் ஏற்பட்டுட்டா கடன் வாங்கியாவது பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க. இந்த குணம் இவங்கிட்ட இருக்கிறதுனால இவங்க வாழ்க்கை துணைவர் தான் சேமிப்பு சிக்கனத்தை கையாளணும். அது ரொம்ப முக்கியம். மேச ராசி லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு கரெக்டா ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையுமா அமையாதா? அவங்களுடைய திறமையெல்லாம் இருக்கட்டும், அவங்களோட வர்ணிப்புலாம் இருக்கட்டும், அதெல்லாம் விடுங்க. இவங்களுக்கு பொதுவா ஷார்ட்கட்டா ஒத்த வரியில சொல்லணும்னா இவங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையுமா அமையாதா? இவர்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையறது இல்லை. சரி, அப்படி உங்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையாததுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? அது ஒரு குறிப்பிட்ட பெக்குலரான காரணம் இருக்கு. அதை இவங்களும் இவங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவங்க வாழ்க்கை புரிஞ்சுக்கணும். அந்த காரணம் என்னன்னா, இவங்க வந்து வாழ்க்கை தன்னோட விருப்பத்தை பூர்த்தி செய்ய ரொம்ப ஆர்வமா ரொம்ப ஆவலா இருக்கிற மாதிரி வெளிப்படையா காமிச்சுக்குவாங்க. அவங்களோட விருப்பத்தை பூர்த்தி பண்ற மாதிரி. ஆனா அந்த வாழ்க்கை துணைவர் சுதந்திரமா செயல்படுறது வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுடைய சுதந்திரமான போக்கை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. வெளியே பார்த்தா ரொம்ப ஜனரஞ்சகமா, ரொம்ப பெருந்தன்மையா, ரொம்ப தமாசா பேசுற மாதிரி, ரொம்ப கேஷுவலா இருக்கிற மாதிரி கேரக்டர் மாதிரி வெளியே காமிச்சுக்குவாங்க. அவங்க வாழ்க்கை துணையோட விருப்பத்தெல்லாம் பூர்த்தி பண்ற மாதிரி வெளியே காமிச்சுக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒரு அவங்கள அடக்கி வைக்கணும், அவங்கள வந்து இது பண்ணுங்கிறன்னா உள்ளுக்குள்ள இவங்களை ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப வாழ்க்கை துணையருக்கு ரொம்ப காலம் கழிச்சுதான் தெரியும். அவங்க சுதந்திரமா செயல்படுறது வந்து இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் என்ன கேட்காம நீ போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே, அதெல்லாம் செஞ்சிட வேண்டியது, நீ போயிட்டு வந்துருக்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. அப்புறமா வந்து இவங்க அது மாதிரி போனாங்கன்னா புறப்படமா என்கிட்ட ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல, நாங்க தான் இருந்தோம், அப்படியே வந்து கூப்பிட்டு போயிருப்பேன்ல, கடைசி நேரத்தில் எனக்கு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, எனக்கு தகவல் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அங்க மாதிரி பேசுவாங்க. அவங்க சுதந்திரமா செயல்படுறது அவங்களுக்கு பிடிக்காது. இதை புரிஞ்சு அவங்க வாழ்க்கை துணைவர் நடந்துக்கணும். இவங்களும் இதை வந்து கைவிட்டாதான் அவங்க திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையுங்கிறத புரிஞ்சுக்கணும்.
சரி, இவங்க வாழ்க்கை துணையோட சுதந்திரமான போக்கு பிடிக்கிறதுலன்னு சொல்றீங்க. ஆனா வாழ்க்கை துணையோட எல்லா காரியத்தையும் அவங்க சாதிச்சுக்கிறாங்களே, அது எப்படி? அவங்க சுதந்திரமான போக்கு இவங்களை பிடிக்கிறது இல்ல, இவங்க அவங்களை அடக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட எப்படி காரியத்தை சாதிக்கிறாங்க? இவங்க எப்படின்னா, இவங்க வாழ்க்கை துணை நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் போல நம்புற மாதிரி பேசுவாங்க. இவங்க பேச்சிலே அவங்க அவங்க வந்து இவங்களை ரொம்ப நம்புறாங்க. அவங்க நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி எல்லா அந்த எவிடன்ஸ் எல்லா விவரமும் எடுத்து சொல்லி, இப்படி பாரு நான் எவ்வளவு நம்பிக்கையுள்ளவனா இருக்கேன் பத்தியா, அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசி நம்புற மாதிரி பேசி காரியத்தை சாய்ச்சி கொள்றதுல இவங்க மிகப்பெரிய சாமர்த்தியசாலி. அந்த திறமை வேற யாருக்குமே வராது. அந்த மாதிரி ஒரு பெரிய சாமர்த்தியசாலிங்க. வாழ்க்கை துணைவரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் போல நம்பும்படி பேசி காரியத்தை சாதித்துக் கொள்ளும் சாமர்த்தியசாலி நீங்கள் என்றால் அது மிகையாகாது. என்னென்ன காரணங்களால இவங்களுடைய வாழ்க்கை துணைவர் பொறுமை இழந்து சஞ்சல குணமா மாறி இவங்களுக்கு ரொம்ப துன்பம் தராங்க? திருமண வாழ்க்கை எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்க பண்ற என்னென்ன காரணத்தினால அப்படி நினைக்கிறாங்க? இவங்க தொழில் விஷயமா அடிக்கடி வெளியூர் வாழ்க்கை துணைவர்கிட்ட பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை தானாவே ஏற்படும். இவங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அடிக்கடி உடல் நோய் தொந்தரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து வாழ்க்கை துணைவரை கலந்து டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இவங்க தன்னிச்சையா எந்த முடிவு எடுப்பாங்க. இது வந்து வாழ்க்கை துணைவருக்கு பிடிக்கிறது இல்ல. அதனால திருமண வாழ்க்கையில அடிக்கடி அதிருப்தி ஏற்படுது. இந்த ஒரு பாயிண்ட புரிஞ்சுட்டாவே நீங்க திருமண வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வாழலாம். தொழிலை முன்னிட்டு அடிக்கடி வெளியூர் பிரிஞ்சு போற சூழ்நிலை இருக்குது. அந்த நேரத்துல கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு பரிமாற்றம் கரெக்டா வச்சுக்கணும். வாழ்க்கை துணைவருக்கு அடிக்கடி நோய் வருது. அப்ப அவங்க உடல் ஆரோக்கியத்தை யோகா பண்ண சொல்லி உடல் ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கணும். டிசிஷன் எடுக்கும் போது தன்னிச்சையா டிசிஷன் எடுக்கிறீங்க, அவங்கள கலக்காம டிசிஷன் எடுக்கிறீங்க. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில அடிக்கடி அதிருப்தி ஏற்படுது. நீங்க கலந்து டிசிஷன் எடுக்கிற மாதிரியாச்சும் நடிக்கணும். இவங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில அடிக்கடி அதிருப்தி ஏற்படுது அப்படிங்கிறீங்க. ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் சில பேர் ரொம்ப ஒத்துமையா திருமண வாழ்க்கை நடத்துறாங்களே. அப்ப நீங்க சொல்ற கருத்து மாறுபட்டு இருக்குது. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அப்படி இருந்தா 2 பேத்துல யாராவது ஒரு உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கிறத நாங்க அனுபவத்துல பாக்குறோம். 2 பேத்துல யாராவது ஒருத்தர் உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும் போது இவங்க ஒத்துமையான குடும்ப வாழ்க்கை நடத்துற மாதிரி வெளியே. சரி, அதுவும் இல்லையே, 2 பேரும் நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கிறாங்களே, அதையும் நாங்க பார்த்திருக்கோமே. ஒத்துமையா இருக்காங்க, உடல் ஆரோக்கியமா இருக்கிறாங்களே. உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒத்துமை அதிகமா இருக்கு நீங்க பாக்குறீங்க. ஆனா இவங்க இருவரும் நல்ல உடல் ஆரோக்கியமா இருந்தா அவங்களுக்குள்ள ஒற்றுமை கொஞ்சம் குறைஞ்சும் இருக்கும், பூசல்கள் அதிகமா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தா கூட ஒற்றுமை குறைஞ்சு இருக்கும், பூசல்கள் அதிகமா இருக்கும். ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் தனிமையா வாழ்றது மாதிரி இருக்கும். ஆமா, நிறைய பேர் வாழ்க்கையில ஏற்படும். 2 பேருமே உடல் ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, ஆரோக்கியமா இருந்தா போதும். கொஞ்சம் ஒற்றுமை குறைஞ்சிருக்கும், பூசல்கள் இருக்கும், ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் தனிமையா வாழ்றது இருக்கும். அதனால இவங்க மெயினா என்ன பண்ணணும், இவங்க ஒற்றுமையாவும் இருக்கணும், உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அப்படின்னு என்ன செய்யணும்? கரெக்டா உடற்பயிற்சி யோகா பண்ணி உடல் ஆரோக்கியத்தை காப்பாத்திக்கணும். அடக்கி ஆள குணம் கொடுத்த வந்து தன்னிச்சையா செயல்படுற குணத்தை வந்து கலந்து ஆலோசிக்காம செய்யற குணத்தை வந்து இவங்க தவிர்த்துக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள். இதை பண்ணிட்டாங்கன்னா மேச ராசி லக்னத்துக்கான வாழ்க்கை மிக மிக சிறப்பா இருக்கும். நேர்களே, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்க்கை.